எல்லா ஆம்பளைங்களையும் அவங்க செருப்பால் அடிச்சிட்டாங்க. அந்த டைரக்டருக்கு நான் கையெடுத்து கும்பிட்றேன். நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க. எந்த பொண்ணையும் நம்ம தப்பாக பேசக்கூடாது. தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளைங்க ஒரு தடவை யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தப்பாக பேச தோணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. யார் பார்க்க வேண்டிய படம் அவசியமா? யார் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம்? ரேபிஸ்ட். உங்ககிட்ட எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? அது நிறைய இருக்குமா, நம்பாதீங்க யாரையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெளியால. படம் சூப்பராக இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு? படத்தில் எப்படின்னா ஒரு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும் கரெக்டுங்களா. ஆனால் அது குடும்பத்திலே இருந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் வெளியே நடக்கிற பிரச்சனையை வந்து குடும்பத்திற்கு சொல்கிறதுக்கு வந்து பயவிடுவாங்க. ஏன்னா குடும்பம் எங்கே ஒரு மாதிரி ஆகிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, குடும்பத்துக்கிட்டேயும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பகிர்ந்துக்கணும். ஏன்னா நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு எல்லாமே ஒரு விஷயம் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்போனால் இவங்களுக்கு அவார்டு தரலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷனு அதெல்லாம் வந்து எல்லாமே ஓகே. பட் என்னன்னா இது வந்து 2020லன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2019 வந்து அந்த கொரோனா பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2020 அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும். அது மட்டும் தான். மற்றபடிக்கு படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். திரைப்படம் அளவுக்கு இருக்கா இது? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கூட்டம் அவ்வளோ இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து வரவேற்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும் சொல்லப்போனால். எந்த படத்துக்கு? லாக்டவுன். சூப்பர் படம் ப்ரோ. எல்லா ஆம்பளையும் செருப்பால் அடிச்சிட்டாங்க ப்ரோ படத்தில். உண்மையிலே சொல்கிறா, நீ தானே டேரக்டர்? நான் டேரக்டர் சொல்லு. இல்லை ப்ரோ, நாங்களே ஆக்சுவலி ஒரு ஃபிலிம் டீம் தான். நாங்களே ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒரு சினிமாவாக இந்த படம் பார்க்குறப்ப எப்படின்னா உண்மையிலே அந்த ஒரு ஷார்ட் இருக்குது கிளைமேக்ஸில். அந்த இது நீங்கள் படம் பாருங்கள். உண்மையிலே வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இல்லை நல்லா இருக்கும். உண்மையிலே படம் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு அளவுக்கு இருக்கா? இல்லை, சிறையோட பெட்டராக இருக்குது. சரியோட பெட்டராக ஸ்டோரி அது வேறு ஜானரு, இது வேறு ஜானரு. சத்தியமாக கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். பட் வந்து எல்லாருடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் எமோஷனலாக நீங்கள் படத்தோட கனெக்ட் பண்ணுறதுனா சூப்பராக இருக்கும். சிறையோட நல்லா இருக்கும். ஒரு சார்லி வேறு ஸ்டோரி. சார்லி இருக்கார்ல ஆக்டர், ஆமாம், அவர் ஆக்டிங் பண்ணும்போது நான் அழுதுட்டேன். செம்ம ஆக்டிங் எல்லாரும். சத்தியமாக அந்த ஒரு சீன் தான் எல்லா ஆம்பளைங்களையும் அவங்க செருப்பால் அடிச்சிட்டாங்க. அனுப்பலாம். டேரக்டர் ரைட்டர் இன்னும் சூப்பராக. லாக்டவுனில் நடந்த அந்த சில விஷயங்கள்லாம் வந்து இதில் காமிக்கிறாங்களா எப்படி? எஸ் சார். அதான் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக சில சீன்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அதான் 124 போட்டாங்கல்ல. ஸோ அதெல்லாம் போட்டாங்க. ஸோ எல்லாமே கனெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருந்தது. எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதால் பார்க்கவே முடியல. மீன் ஒரு சீனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண இந்த படம்? என்ன மாதிரி? ஒரே வார்த்தை, எல்லா ஆம்பளைங்களும் செருப்பால் அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். கிளைமேக்ஸ் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி? அதுதான் கிளைமேக்ஸ் தான். எல்லா ஆம்பளைங்களும் செருப்பால் அடிச்சிட்டாங்க. முடியல, நல்லா அதான் சொல்ல முடியல ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்திருக்கா? இல்லை, வரல. இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இது. மலையாளம் அவங்க அது மலையாளம் இதில் இருக்கா இல்லை எப்படி? தமிழில் தான். உண்மையாக பார்க்கலாம். எல்லாரும் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. சூப்பர் படம். இந்த படம் இந்த டைரக்டர் ஏதாவது படம் எடுத்து பார்த்தீங்க? இல்லை ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் எதிர்ச்சியாக தான் வந்தது இந்த படம். சரி பார்க்கலாமேன்ட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தரும்னு எங்களுக்கே தெரியல. நைட்டு தூக்கம் வரமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அதை பார்த்துட்டு நானே மனசு கஷ்டப்பட்டு வரேன் ப்ரோ. ஏன் ப்ரோ கேட்குறீங்க? ரொம்ப கஷ்டம். எதனால கஷ்டப்படுறீங்க? நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணி எதுவும்? இல்லை அந்த மாதிரி சொல்ல வரல. கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடந்து அதெல்லாம் பார்க்கும்போது எங்களெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம் ப்ரோ. நல்ல படம் ப்ரோ. படம் எப்படின்னா இருக்கு? ஆனாப்பா எதுவும் நல்லா இருக்கா? எதுவும் வேணாம். உங்களுக்கு எப்படி? நல்லா இருக்கு. எல்லாரும் விமன்ஸ் எல்லாரும் வேண்டாம். ஏன் எதனால சொல்றீங்க? அது உங்களை பற்றி தான். இதில் நல்லா இல்லை ஓகே வேண்டாம். சொல்றீங்களா?